வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனை, குடும்பம் ஒரு கதம்பம். குடும்பம் ஒரு கதம்பம். அதாவது வாழ்க்கை துணையோட அன்பை செலுத்துகிறவங்களா தம்பதியாராக 2 பேர் இருந்தாலும், 100% மனமொத்த தம்பதிகளாக இருந்தாலும், எந்த ஒரு உறவும் 100% பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளவு ஆரோக்கியமான உறவாக இருந்தாலும் ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு சின்ன உரசல், ஒரு நீண்ட வாக்குவாதம், ஒரு கோபமான சண்டை, இதெல்லாம் வரக்கூடியது இயல்பு. ஆனால் அது எப்படி முடிகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ வாக்குவாதங்களில் யார் ஜெயிக்கிறா, யார் தோக்குறாங்க, யார் விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது உத்தமம். பொதுவாக வாகனங்களில் வெளியே போகும்போது, இல்லை வாகனத்தில் போயிட்டுருக்கும்போது வாக்குவாதம் கூடாது. கணவனோ மனைவியோ அவசரமாக வேலைக்கு கிளம்பப்போ உரசல் இருக்கக்கூடாது. பிறந்தநாள், திருமண நாள், குழந்தைகளோட பிறந்தநாள், தீபாவளி, பொங்கல் பண்டிகை தினம், வீட்டு விசேஷம், இதே மாதிரி முக்கியமான நாட்களில் சண்டை இருக்கவே கூடாது. அது மாதிரி கெஸ்ட்டுக்கு எதிரில், ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிரில், குழந்தைக்கு முன்னாடி சண்டை போடக்கூடாது. அலுப்பாக, களைப்பாக, பசியோடு இருக்கிறப்போ வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? கோபத்தில் வாக்குவாதத்தை தவிருங்கள். அதை கண்ணுமணி தெரியாமல் கோபமாக இருந்தீங்க அப்படின்னா, மனம் முழுக்க ஆக்ரோஷமாக இருந்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய கோபம் மனசுலேருந்து எட்டி பார்க்கும். நம்ம செய்யக்கூடிய தப்பு நமக்கே தெரியாது. நம்ம வாழ்க்கை துணை செய்யக்கூடிய நல்ல விஷயம் கூட தப்பாகவே தெரியும். அதனால் கோபத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2வது, குட்டி தூக்கம் போடுங்கள். வாக்குவாதம் முத்தி போய் கோபம் அதிகமாக வருதா, அதை அப்படியே ஓரமாக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மெல்லிசாக மனசை வருட மாதிரி ஒரு மியூசிக் கேளுங்க. கொஞ்சம் மரங்களுக்கு நடுவில் நிழலில் மெதுவாக நடந்து போங்க. அல்லது படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிடுங்க. கோபத்தில் வாக்குவாதம் பண்ணால் உடலுக்கும் கேடு, மனசுக்கும் கேடு. அதனால் அது மட்டும் இல்லை, தூங்கி எழுந்திரிச்சிட்டோம்னு வைங்களேன், மனசு லேசாக இருக்கும். பிரச்சனையை கோபம் இல்லாமல் அலசி பார்க்க வைக்கும். ஸோ பிரச்சனையை தவிர்க்கலாம். அதனால் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் குட்டி தூக்கம் போடுறது நல்லது. அடுத்தது, பேசாதீர்கள், எழுதுங்கள். அதாவது வாக்குவாதம் ரொம்ப முத்தி போச்சு, 2 பேருமே டயர்டு அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசக்கூடாது. கைக்கு கிடைச்சதை தூக்கி வீசக்கூடாது. கதவில் உடைக்கிற மாதிரி கதவை வேகமாக மூடாமல் அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. கோபம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வாக்குவாதம்னு வரும்பொழுது என்னென்னலாம் பேச நினச்சோமோ அதை பூரா ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதி பாருங்கள். பேப்பரில் எழுதி பாருங்கள். நிதானமாக எழுதுனதை படித்து பாருங்கள். இந்த வார்த்தையை நம்ம பேசியிருந்தால் நம்ம வாழ்க்கை துணையை அது எப்படிலாம் காயப்படுத்தி இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். அதில் இருக்கிற மோசமான வார்த்தைகளெல்லாம் அடிச்சிருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மிஞ்சாது. புரியுதுங்களா? அதனால் பேசாதீர்கள், எழுதுங்கள். அடுத்தது, அமைதியாக கேளுங்க. வாக்குவாதத்தோட முக்கியமான பிரச்சனையே என்ன அப்படின்னா பதில்கள் தான். இந்த 2020 மேட்ச்சில் ஒவ்வொரு பந்தையும் அடிக்கக்கூடிய கட்டாயம் கிரிக்கெட் வீரர்களுக்கு இருக்கும். பேட்டும் பந்தும் போதும், அங்கே ஆக்ரோஷமான ஆட்டமாக அது இருக்கும். ஆனால் வாக்குவாதங்களும் பல இடங்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மோசமான பந்து வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே தன்னை தாண்டி போக விட்டுட்டுருவார் சிறந்த வீரர். அதே மாதிரி வாக்குவாதம் ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னா அமைதியாயிட்டீங்க. அப்படி அமைதியாயிட்டீங்க அப்படின்னா வாக்குவாதத்தை தவிர்க்கலாம். அடுத்தது, உங்களது விருப்பத்தை சொல்லுங்கள். அதாவது திருமணமான புதுசில் எனக்கு ரசகுல்லானா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு உங்கள் மனைவி சொல்லியிருக்கலாம். ஆனால் இடையில கொஞ்ச நாட்களில் எங்கேயாவது ஒரு மோசமான ரசகுல்லா சாப்பிட்டு அவங்களோட ரசனை மாறி இருக்கலாம். அப்போ அந்த ரசனை என்ன மாறி இருக்குதோ அதை சொல்லுங்கள், வாய் விட்டு சொல்லுங்கள். வாழ்க்கை துணையோட ரசனை மாற்றங்களை கேளுங்க. இல்லைன்னா எனக்கு ரசகுல்லா பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை வரும். அடுத்தது என்னன்னாக்கா, ரகசியத்தை வெளிப்படுத்துங்கள். ரகசியத்தை வெளிப்படுத்துங்கள். அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்களில் ஒருத்தர் அன்பாக அழைக்கிறதுக்கு ஒரு செல்ல பேர், நிக்நேம், ரகசியமான வார்த்தைகள் வச்சுருப்பாங்க. அப்படி வாக்குவாதம் முத்துற மாதிரி தெரிஞ்சதுன்னா டக்குன்னு அந்த செல்ல பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னு வைங்க, டப்புன்னு கோபம் இறங்கிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது, அரவணைத்து அமைதியாக்குங்கள்.
வாக்குவாதம் முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போ கையையும் விரலையும் தப்பாக பயன்படுத்தக்கூடாது. முகத்துக்கு நேர விரலை நீட்டி எச்சரித்தா கோபம் இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி எம்மா தாயே உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படி நீங்கள் கையெடுத்து கும்பிட்டாலும் கோபம் தாறுமாறாக எகிரும். அப்போ என்ன பண்ணோம், செல்லமாக அவங்க கையை பிடிச்சி ஆதரவாக தோலை வருடி அரவணைச்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயமாக தொட்டு அமைதியாக பேச முயற்சி பண்ணினோம் அப்படின்னாக்க வாக்குவாதத்தை தவிர்க்கலாம். அடுத்தது, மகிழ்ச்சியாக முடியுங்கள். உரசல் தீர்ந்து அமைதியாக பேசக்கூடிய தருணத்தில் ஏன் இப்படி ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஏன் கோபம் வந்துச்சு, வாழ்க்கை துணையோட கோபத்துக்கு என்ன காரணம், இந்த பிரச்சனையை கோபப்படாமல் இப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம், எதிர்காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் இந்த வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும். அப்போ இதே மாதிரிலாம் பேசுங்க. வாக்குவாதம் முடிஞ்சதா உடனே என்ன பண்ணுங்கள், டிவியில் ஒரு காமெடி நிகழ்ச்சி பாருங்கள், இல்லை எங்கேயாவது ஜாலியாக வெளியே போங்க, ஒரு லாங் ட்ரைவ் போங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போங்க, ஒரு சினிமாவுக்கு போங்க, பிடிச்ச ஏதோ ஒரு உணவை சாப்பிடுங்க. அப்படி என்ன பண்ணுங்கள், அந்த வாக்குவாதத்தை மகிழ்ச்சியாக முடியுங்கள். ஆகவே குடும்பம் அப்படின்னு இருந்தால் பிரச்சனைன்னு இருக்கத்தான் செய்யும், கடல்னு இருந்ததுன்னா அலைன்னு இருக்கத்தான் செய்யும். அதனால் இதை பற்றிலாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கக்கூடாது. ஏன்னா குடும்பம் ஒரு கதம்பம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.